இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை. வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்காக கட்டுப்பட்டு ஒழுக்கத்தோடு இதுவரை ஒழுக்கத்தோடு இருக்கிறோம், இனிமேலும் ஒழுக்கத்தோடு இருப்போம். முதலமைச்சருக்கு மிக மனதுக்கு நெருக்கமான இயக்குனர் அட்லி. அவர் எடுக்கிற படம் பூரா பார்த்தீங்கன்னா பல சிறந்த திரைப்படங்கள்ல இருக்கிற காட்சிகளை எடுத்து போட்டு ஹிட் கொடுப்பார். சட்டமன்றத்திற்கும் அன்பு சகோதரர் இயக்குனர் அட்லி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? விதாண்டாவாதமாக சில விஷயங்களை திரித்து அதனுடைய உண்மை தன்மை புரிந்த பின்பும் அதை வம்பிற்காக பேசுவது என்பது எப்படி சரியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் திரையுலகில் இருந்து திரைப்படங்களை விடுத்து மக்கள் பணிக்காக அரசியலுக்கு வந்து விட்டார். ஆனால் அரசியலிலே இருந்த அண்ணன் சிவசேகரன் அவர்கள் எடிட்டிங் என்கிறார், ட்ரெய்லர் என்கிறார். அட்லியை குறித்து பேசிய போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இந்த சட்டமன்றத்திற்கும் அன்பு சகோதரர் இயக்குனர் அட்லி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதே போல அவர்கள் சொன்னதை, ஜனநாயகத்தினுடைய பெரிய பலமே எதிர்க்கட்சி தான். அவர்களினுடைய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள், அவர்களினுடைய அறிவுரைகள், அவர்களினுடைய எதிர்ப்பு என்பது நமக்கு ஒரு வலிமையை சேர்க்கும், ஒரு பலத்தை கொடுக்கும். அதே சமயம் விதாண்டாவாதமாக சில விஷயங்களை திரித்து அதனுடைய உண்மை தன்மை புரிந்த பின்பும் அதை வம்பிற்காக பேசுவது என்பது எப்படி சரியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் குறிப்பிட்டார், காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும் என்றார். இந்த சட்டமன்றத்தை பாருங்கள், காலங்கள் மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் சொன்னதை போல நான் ரசித்து கேட்டேன் அந்த வரியை. அன்றும் இன்றும் என்றும் தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு குணம் இருக்கிறது. மாநில உரிமை, தமிழ் மொழி எங்கள் உயிருக்கு மேல், தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ்தான் எங்களினுடைய ஒரே பிரதான உயிர் இலக்கு. நேற்றும் முதலில் எது பாடப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயம் வந்தபோது தமிழ்த்தாய் வாழ்த்துத்தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசின் சுற்றறிக்கையை மீறி தமிழ்த்தாய் வாழ்த்தைக்கு முதலிடம் கொடுத்தோம். என்றும் அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லி நம்முடைய சட்டமன்றத்தில் மேகதாது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை பேசி ஆக்கப்பூர்வமாக இதை டேக்கிங் ஃபார்வர்ட் அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மீண்டும் 2 மாமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்குள் இந்த வார்த்தை விளையாட்டை பேசிக் கொள்வதை விடுத்து ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஒரு ஆட்சி அமைகின்ற போது அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருப்பதற்கு தான் இன்றைக்கு மேகதாட்டு பிரச்சனையிலே நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் வரவேற்றிருக்கின்றார். நல்லவைகளை வரவேற்போம், அல்லவைகளை சுட்டிக்காட்ட வேண்டும். இதுதான் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியின் கடமை. உங்களுக்கும் எங்களுக்குமான வாக்கு வித்தியாசம் 17 லட்சம் தான். மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள் சற்று முன் பேசிய திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் கூறுகையில், தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் 17 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் என்று குறிப்பிட்டார். எந்த சூழ்நிலையில் அந்த வாக்கு வித்தியாசம் என்பதை மக்கள் அறிவர். தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று பெற்ற வாக்குகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் பல கட்சி கூட்டணிகள் உடன் பெற்ற வாக்குகளையும் ஒப்பிடுவது மிக மிக பொருத்தமாக இருக்காது. நாங்கள் பெருமையுடன் சொல்வோம், எங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு வாக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்காக மட்டும், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக விழுந்த வாக்குகள் தான். பல கட்சி கூட்டணிகளுடன் தேர்தலில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த வாக்குகள் கூட்டணி கட்சிகளுக்காகவும் விழுந்த வாக்குகள் என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. அன்பு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்ன கருத்துகள் சரிதான். நீங்கள் தனியாக நின்ற பெற்று வாக்குகள், ஆனால் வரும் காலத்திலும் நாங்கள் தனியாக நிற்போம், தனியாக வாக்குகளை பெறுவோம் என்று நீங்கள் சொல்ல தயாரா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாடு வரலாற்றில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னதில்லை, சொன்னதை செய்ததில்லை. முதல் மாநாட்டில் சொன்னதை இந்த நேரத்தில் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். அதே போல மக்கள் வழங்கிய தீர்ப்பை எப்போதும் யாரும் எந்த காரணத்திற்காகவும் சிறுமைப்படுத்தி பேசக்கூடாது.
தனி ஒரு கட்சியாக இந்த சட்டமன்றத்திலே மற்ற தோழமை கட்சிகளை விட, மற்ற அரசியல் கட்சிகளை விட மிக மிக பெரிய வாக்கை மக்கள் வாரி வழங்கி தமிழக வெற்றி கழகம் இன்றைய தினம் இந்த ஆட்சியை அமைத்திருக்கிறது. எனவே எங்களுக்கு எதிராக பேசுவதாக நினைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக யாரும் பேசுவதை பேரவைத் தலைவர் அனுமதிக்க கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டுகிறேன். இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை. வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்காக கட்டுப்பட்டு ஒழுக்கத்தோடு, இதுவரை ஒழுக்கத்தோடு இருக்கிறோம், இனிமேலும் ஒழுக்கத்தோடு இருப்போம். அதே சபை ஒழுக்கத்தையும் ஒத்துழைப்பையும் அனைத்து கட்சி தோழர்களிடம் நான் விரும்பி வேண்டி உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். போதைப் பொருள் தடுப்பதற்கான போதைப் பொருள் தடுப்பு படை ஒன்றை தொடங்குவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வரைக்கும் அது எனக்கு தொடங்கினதாக தெரியவில்லை. 3வது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். அதை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்லுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போகிற போக்கில் பொத்தாம் பொதுவாக சில வார்த்தைகளை அண்ணன் சொல்லிவிட்டார். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை குறித்து அண்ணன் கேட்டார். அவருக்கான பதிலாக ஜூன் மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதிக்குள் 473 போதைப் பொருள் தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 672 போதைப் பொருள் ரவுடிகள் கைது செய்யப்பட்டு, நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிற இதே வேளையிலே தமிழ்நாடு முழுக்க திக்கெட்டும் திசையிட்டும் 38 மாவட்டங்களில் கைப்பற்றப்பட்ட சுமார் 10,56,00,000க்கும் அதிகமான போதைப் பொருட்களை எல்லாம் கொட்டி அழித்து எரித்து போதை சாம்ராஜ்யம் மாண்புமிகு முதல்வரின் ஆட்சியில் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, குடிபோதையில் வாகனம் ஓட்டுவதற்கு எதிராக சிறப்பாக காவல்துறை செயல்பட்டு 16,031 பேர் குடிபோதையில் வாகனம் ஓட்டியது தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை குறித்து பலரும் தங்களுடைய பேச்சுகளில் சுட்டிக்காட்டினார்கள். சிங்கப்பெண் சிறப்பு படை என்பது வரலாற்று சிறப்புமிக்க பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மாபெரும் முயற்சி. இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டத்தினுடைய முதல் கட்டம் phase 1 இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. பின்பு phase 2, phase 3 என்று அடுத்தடுத்த கட்டங்கள் வரும். இந்த phase 1லேயே சிங்கப்பெண் முதல் கட்டத்திலேயே வெற்றிகரமாக தொடங்கப்பட்டு 70 சிங்கப்பெண் சிறப்பு படைக்கல அலகுகள் உருவாக்கப்பட்டு உதவி ஆய்வாளர்கள், காவல்துறையினுடைய பணியாளர்கள் என்று ஒரு திட்டமிடப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கல்வி நிறுவனங்களில் மட்டும் 1315 கல்வி நிறுவனங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பொது இடங்களில் 1418 இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு நேரில் சென்ற 69 வழக்குகள் பதிவு செய்து விசாரித்து ஆதரவு சேவைகளுக்காக 25 வழக்குகளுக்கு அனுப்பப்பட்டு காணாமல் போன ஒரு குழந்தையும் பெண்ணையும் சிங்க பெண்கள் சிறப்பு படை கண்டுபிடித்து வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடந்த 15-20 நாட்களுக்குள்ளாக சற்றொப்ப 1328 என் நினைவு சரியாக இருக்குமானால் அந்த குற்றவாளிகளாம் அடையாளம் காணப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டு பிணையில் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு சற்றொப்ப 2500 சொச்சம் அந்த சீரியல் அஃபண்டர்ஸ், அதாவது 18 குற்றவாளிகளை எல்லாம் உடனடியாக பிடித்து கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான சமூக விரோதிகளை சிறைச்சாலையில் தள்ளி இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேசுகிற போது கூட ஒரு உறுப்பினர் சொன்னார், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசிய பொழுது தமிழ்நாட்டு பெருமளை எல்லாம் சொன்னார், அதற்கெல்லாம் நாங்கள் தான் காரணம். ஆம், சரியாக சொன்னீர்கள். இந்த தமிழ்நாட்டில் சீரழிந்திருக்கிற போதை பழக்கத்திற்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கும் இதற்கு முன்னால் ஆண்டவர்களும் ஒரு காரணம் என ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறது என்றையும் சுட்டிக்காட்டி, மீண்டும் சொல்கிறேன், சரித்திர சிறப்பு வாய்ந்த சிங்க பெண்கள் சிறப்பு படை சிறகடித்து பறக்கிறார்கள். பொறுத்திருந்து பாருங்கள், வெயிட் அண்ட் வாட்ச். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக இந்த சிறப்பு படை மாற்றி காட்டும் என்று உங்கள் மூலமாக தெரியப்படுத்தும். தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும், அவை நிறைவின் போதுதான் தேசிய கீதம் பாட வேண்டும் என்கின்ற மரபு தமிழ்நாட்டிலே கடைபிடிக்கப்பட்டு வருவது. இது ஏதோ அவைக்கு மாத்திரமல்ல, நீங்களும் நானும் பள்ளியிலே படிக்கும் போதும் அங்கேயும் இந்த நிகழ்வுதான் நடைபெற்று என்பதை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, வந்தே மாதரம் பாடல் இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தபொழுது உயர்நீதிமன்றத்தில் பதவியேற்பு விழாவில் ரீசண்டாக வந்த சர்க்குலர், ஹோம் மினிஸ்டருடைய சர்க்குலர் படி வந்தே மாதரம் பாடல் முதல் முறையாக பாடப்பட்டது. அப்பொழுது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்
அதற்கான மரியாதையை எழுந்து கொடுத்தார்கள். இது வந்து ரீசண்டாக வந்த பிரச்சனை. அதற்கப்புறம் பதவியேற்பு விழாவில் மாண்புமிகு முதலமைச்சரா பொறுப்பேற்பதற்கு முன்பு கவர்னரிடம் கோரிக்கை கொடுத்தார்கள். அப்பொழுது கவர்னர் ஹோம் மினிஸ்டருடைய சர்க்குலரை தான் நாங்கள் வந்து ஒபே பண்ணணும்னு சொன்னார். கிட்டத்தட்ட 5 நிமிடம் அப்பொழுதே வந்து தன்னுடைய கோரிக்கை வைத்தார் பதவியேற்பு விழாவுக்கு முன்பே. அதன் பின்பு கவர்னருடைய அலுவலகத்தில் அடுத்த பதவியேற்பு நடக்கும் பொழுதும் நம்மளுடைய கோரிக்கை முதல்வரும் சரி நாங்களும் சரி வைத்தோம். கவர்னருடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அவருடைய அவையில் பதவியேற்கும் பொழுது மாநில அரசால் எந்த விதமான முயற்சிகளை செய்ய முடியல. ஆனால் அரசு நிகழ்ச்சிகளில் எப்பொழுதும் தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ்தாய் வாழ்த்தை பாடினோம். அதே மாதிரி இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் சட்டசபை கூட்டத்தில் பேரவைத் தலைவர் அவர்கள் இங்கு தலைமை இருக்கக்கூடிய அவையில் கவர்னருடைய கோரிக்கைகளை முதலில் வந்தே மாதரம் பாடணும்னு சொல்லும் பொழுதும் சரி, அதில் முதலமைச்சர் உறுதியாக நின்று பேரவைத் தலைவர்களிடம் உறுதியாக பேசி எங்களுடைய கருத்துக்களை கவர்னரிடம் உறுதியாக கூறி பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய மாநில கொள்கையில் அந்த கொள்கையில் உறுதியாக இருந்து இன்றைக்கு 3-4 வருடங்களாக கவர்னர் முன்பு கவர்னரோட சண்டை போட்டு வெளிநடப்பு பண்றது ஒரு டிப்ளமசி கிடையாது. எந்த கவர்னர் புறக்கணிக்கப்பட்டாரோ அதே கவர்னர் முன்பு தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதுதான் தமிழ்நாட்டில் புதிய தலைமையின் எங்களுடைய முதலமைச்சருடைய மெசேஜ். நாங்கள் எப்பொழுதும் மாநில கொள்கையில் உறுதியாக இருப்போம். அது கவர்னராக இருந்தாலும் சரி, டெல்லியோட தலைமைகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மாநில உரிமையை ஸ்டேட் அட்டானமி சொல்லக்கூடிய அறிஞர் அண்ணாவுடைய கொள்கையில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம் என்பதை பதிவு செய்து 4 வருடங்கள் கழித்து முதல் முறையாக அதை நடைமுறைப்படுத்துவது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஒரு சண்டை போட்டு வெளிநடப்பு பண்றதில்லை. அதே கவர்னரை தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல பாட வச்சு நிக்க வச்சு மரியாதை கொடுத்து தமிழக மக்களுடைய உரிமையை நிலைநாட்டியது இந்த அவையில். அதனால இதை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள், உங்களுடைய கொள்கையும் எங்களுடைய கொள்கையும் அண்ணாவுடைய கொள்கையும் தான். இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. இதில் நம்ம கிட்ட எந்த விதமான வேறுபாடும் கிடையாதுங்களை நம்முடைய சகோதரர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பதிவு பண்ணிக்கிறோம். அதில் நாங்கள் எப்பொழுதும் எங்கள் உயிரை விட உறுதியாக நாங்கள் இருப்போங்கிறதை பதிவு பண்ணிக்கிறோம். உறுப்பினர் முனைவர் திரு எம்.எஸ். ஜவஹர்லால் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 17வது சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் உரையாற்ற வாய்ப்பு அளித்தமைக்காக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாகப்பட்டினம் தொகுதியில் எனக்கு மிக சிறப்பான ஒரு வெற்றியை, சாதி மத வேறுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அளித்த நாகப்பட்டினம் தொகுதியினுடைய அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுநர் உரை என்பது இந்த அரசாங்கத்தினுடைய திசைவழி போக்கு என்ன என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு உரை. அரசியல் சாசன மரபுப்படி ஆளுநர் அன்றைய மாநில அரசு எந்த உரையை தயாரித்து கொடுக்கின்றதோ அதை மட்டும்தான் அவர் வாசிக்க வேண்டும். அந்த நிலையை அப்படியே இமி பிசகாமல் கடைபிடித்த ஆளுநருக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஆளுநர் உரையை முழுமையாக நான் வாசித்து பார்த்தேன். ஒன்றிய அரசிடம் நிதி பகிர்வு, மாநில உரிமைகள், காவேரி, மீனவர் பிரச்சினை,
போன்றவற்றை இந்த ஆளுநர் உரை வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுபான கொள்கை பற்றி இந்த ஆளுநர் உரையில குறிப்பிட்டிருக்கிறார்கள். 717 மடுக்கடைகளை மூட உத்தரவிட்டுள்ளதாக இந்த ஆளுநர் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நிச்சயமாக நான் வரவேற்கின்றேன். தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் தலைமை செயல் அலுவலர் சிஇஓ அவர் பார்ட் டைமா தான் இப்ப இருக்கிறாரு. பகுதி நேர அலுவலராக தான் இருக்கிறார். முழு நேர சிஇஓ இங்கே நியமிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். டெல்டா மாவட்டங்கள்ல 2839 விவசாயிகள் தட்கல் திட்டத்தின் கீழ் மின் இணைப்பு பெற்றிருக்கிறார்கள். இதுவரை 432 விவசாயிகளுக்கு மட்டுமே முன்மாதிரி மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. 2407 விவசாயிகளின் விண்ணப்பங்கள் பல்வேறு கட்ட பரிசீலனையில் உள்ளது. எனவே அந்த விண்ணப்பங்களை எல்லாம் பரிசீலித்து மும்முனை மின்சாரம் 24 மணி நேரமும் டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பழுதுகளை நீக்கி நல்ல முறையில் அந்த கூட்டு குடிநீர் திட்டம் நாகப்பட்டினம் தொகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சேர்வதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல நாகப்பட்டினம் நகராட்சியில் உள்ள பணியாளர்கள் அலுவலர்களுடைய பற்றாக்குறையை நீக்கக்கூடிய வகையில் உடனடியாக உரிய பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். ஆளுநர் மாளிகை என்பது அவருக்கு கட்டுப்பட்டது. உயர்நீதிமன்றம் என்பது நீதிபதிக்கு கட்டுப்பட்டது. இந்த அவை என்பது முழு அதிகாரம் படைத்தது உங்களுடைய கட்டுப்பட்டது. ஆளுநராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக வந்தாலும் சரி, இந்த அரங்கத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கட்டுப்பட்டது. நீங்கள் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு. இதுதான் காலகாலமாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்கள் எது ஒரு குற்றச்சாட்டும் சொல்லவில்லை. அவர் உங்களை கன்சிடர் பண்ண ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். நடந்து முடிந்தது நல்லதாக நடந்திருக்கிறது. நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு டெய்லர் ஹிட் அடிக்கணும்னா அதில் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கணும். ஆளுநர் உரையில் குறிப்பிட்டதைப் போல் இருமொழி கொள்கையை பாதுகாப்பதில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக உள்ளது. எந்த வடிவிலும் தமிழகத்தில் மொழி திணிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியாவின் பன்முகத்தன்மை மற்றும் கூட்டணி கட்சியின் தத்துவத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் இந்த அரசுடன் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிராமப்புறங்களில் வாழக்கூடிய ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த மாணவர்களின் உயர்கல்வி கனவுகளுக்கு தடையாக மாறியுள்ள நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக மக்களின் உணர்வுகளை இந்த ஆளுநர் உரையில் பிரதிபலித்ததை, தமிழக அரசு நிலைப்பாட்டையும் காங்கிரஸ் கட்சி முழுமையாக ஆதரிக்கிறது. பள்ளி கல்வி மற்றும் சமூக நீதியை அடிப்படையாக கொண்ட மருத்துவ கல்வி சேர்க்கை முறையே தமிழ்நாட்டின் தனித்துவமாக இருந்து வந்தது. அந்த சமூக நீதி கொள்கையை மீட்டெடுக்கும் போராட்டத்திலும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து உங்களுடன் தோள் கொடுக்கும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர் விஜய் சரவணன் பேச ஆரம்பிக்கலாம். நன்றி. வாழ்வோம் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கேணி முழங்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மரியாதைக்குரிய பேரவை உறுப்பினர்களே, அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாபெரும் பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் மீது பேசுகின்ற வாய்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய பேரவை தலைவர் அவர்களுக்கும், நாளெல்லாம் எங்கள் நெஞ்சில் இதய ஓட்டத்தை துடிப்போடு இயக்கிக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களின் எழுச்சி நாயகர், தமிழகத்து தாய்மார்களின் போற்றுதலுக்குரிய புதல்வர், நாளைய தமிழகத்தை, நாளைய இந்தியாவையே வழிநடத்தக்கூடிய தகுதி பெற்ற ஆற்றல் மிகு முதல்வர், எங்களின் அன்பிற்கு உரிய ஜோசப் விஜய் அவர்களே, ஏழைகளின் பிரதிநிதிகளாய், எளியவர்களின் பிள்ளைகளாய்,
ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் அடித்தளத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மக்கள் பிரதிநிதிகளாக இங்கே அமர்ந்து மக்களுக்கான தேவைகளை, மக்களுக்கான கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து ஆற்றல் மிக்க செயல்பாடுகளை எல்லாம் செய்வதற்குரிய வாய்ப்பை இங்கே இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற பொன்னான தலைவராக, புரட்சி தலைவரின் மறு உருவமாக விளங்குகின்ற முதல்வர் தளபதி அவர்களின் ஆட்சியிலே மாபெரும் திட்டங்களை எல்லாம் முன்னெடுக்க தேர்தல் பிரச்சாரத்தின் போதே தேர்தல் அறிக்கைகளை தந்து கடுமையான நிதி நிலைமை இருக்கின்ற பொழுதும் அவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய வகையிலே நிர்வாக ரீதியிலான துறை ஆலோசனை கூட்டங்களை நடத்தி தான் எப்போதும் சொல்லுவதைப் போல செய்கின்ற தலைவராக இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் இருக்கிறார்கள். இங்கே பேசியவர்களில் சிலர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 67 ஏற்படுத்திய புரட்சியும் 77 எம்ஜிஆர் அவர்கள் ஏற்படுத்திய புரட்சியும் 2026 தளபதி அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற புரட்சியையும் பற்றி இரண்டும் ஒன்றல்ல என்று சொன்னார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதற்காக தொடங்கினார்களோ, 40 ஆண்டு கால மக்கள் பணிக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தார்கள் என்பது எப்படி போற்றப்படுகிறதோ, அதை போல எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திமுகவை எதற்கு ஆரம்பித்தார்கள் என்பதற்கான காரணம், எந்த கொள்கைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அதிலிருந்து விலகிய போதுதான் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுகவை ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பணியை செய்து ஆட்சியை பிடித்தார்கள். அதை போலத்தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்கிற கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 2.5 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் தமிழகத்து மக்களுக்கு சேவையாற்றுகின்ற பணியிலே தன்னுடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரசிகர் மன்றத்தை வெறும் ரசிகர் மனப்பான்மையில் இருந்த எங்களை போன்ற பதறுகளை எல்லாம் இன்றைக்கு பண்பட்ட விதைகளாக்கிய ஒரு தலைவர் எங்களுடைய தளபதி அவர்கள். 1/4 நூற்றாண்டு கால இந்த மக்கள் இயக்க பணி இங்கே எதிர்வரிசையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த சகோதரர்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் அதிகாரத்தில் இருந்த காலத்திலே நாங்கள் அழைத்து செய்த நலப்பணிகளிலே நீங்கள் கலந்திருக்கிறீர்கள். எங்கள் கால்கள் படாத கிராமங்கள் கிடையாது, எங்கள் இயக்க தோழர்கள் பயணம் செய்யாத ஊர்கள் கிடையாது. நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே தீட்டிய திட்டங்கள் எத்தனை எத்தனை என்பது தமிழகத்து மக்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் பயன்பெற்றவர்கள், அந்த பயனை அடைந்தவர்கள் இன்றைக்கு எங்களை தேர்வு செய்து இந்த சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிற தமிழகத்து மக்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்தியாவிலேயே மிக தெளிவாக வாக்களிப்பவர்கள் தமிழகத்து வாக்காளர் பெருமக்கள் தான். நாங்கள் மீண்டும் ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். எங்கள் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களோ, பின்னிருக்கைகளிலே இருக்கக்கூடிய உறுப்பினர்களோ உங்களுடைய வார்த்தைகளில் வருவதைப் போல எதையும் அறியாத இளைஞர்கள் கிடையாது.